ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம அழகே அழகு சீரியலில் தங்கராஜா அழகுமதி போயான்னு சொன்னதுக்கே பேய் அடிச்சா மாதிரி உக்காந்துருந்தாரு. இப்போ தங்கராஜ் நம்ம அழகுமதி கையால் எல்லார் முன்னாடியும் அறையே வாங்க போகிறாரு. தங்கராஜோட நிலைமை என்ன ஆக போகுது தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சுரேஷ் செம்ம போதையில் ஹால்லையே இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஆனால் அடுத்த நாள் காலையிலேயே ராஜலக்ஷ்மி எந்திரிச்சு வந்து இவனுக்கு இன்னும் போதை தெரியலையா, இப்போ நட்ட நடு ஹாலில் இப்படி போதையில் படுத்திருந்தா எப்படி மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவா அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் ராகவனும் வாக்கிங் போயிட்டு வராரு. இன்னொரு பக்கம் நம்ம அழகுமதி காலையிலேயே எந்திரிச்சு நம்ம அழகுமலரோட கிச்சனில் வேலையில் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜலட்சுமிக்கு மனசுக்குள்ளே ஒரே சந்தோஷம். பரவாயில்லையே, மருமக காலையிலே கிச்சனில் போய் வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. நம்ம பிள்ளை தான் நம்ம மானத்தை வாங்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி குடிச்சிட்டு நட்ட நடு ஹாலில் போதை தெரியாமல் கிடக்குறானே அப்படின்னு ராஜலட்சுமி புலம்புறாங்க. மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வரணுமே, இவனை எப்படி எழுப்புறது, சொம்பு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சில் ஊற்றிடுவோமா அப்படின்னு ராஜலட்சுமி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நேரத்தில் ராகவனும் உள்ள வர, இந்த குடிகார பைய இன்னும் எந்திரிக்கலையா, பாக்கியராஜ் சித்தோ வாங்கங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையுமே கூப்பிட்டு இவனை தூக்கிட்டு போய் பாத்ரூமில் உட்கார வச்சு 2 குடம் தண்ணியை தலையில் ஊற்றுங்கடா, அப்போயாவது போதை தெளிகிறானா பார்ப்போம் அப்படின்னு ராகவன் சொல்லிடுறாரு. ராகவன் சொன்ன மாதிரியே 2 பேரும் போய் கையை ஒரு பக்கம் காலை ஒரு பக்கம் தூக்க போக அரை போதையில் எந்திரிச்சிட்றாரு சுரேஷ். என்ன பண்ணுறீங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அரை போதையில் புலம்புற சுரேஷை எந்திரிச்சு உள்ளே போய் படுறா அப்படின்னு ராகவன் சொல்ல, நான் எதுக்கு உள்ளே போகணும், நான் ரூமில் தானே கிடக்கேன் அப்படின்னு போதையிலே புலம்புறாரு. நீ எங்கடா ரூமில் இருக்க, நைட்டு தான் உன்னை தூக்கிட்டு வந்து ஹாலில் போட்டாச்சே அப்படின்னு ராகவன் சொல்ல, ராகவன் குரலை கேட்டு, அப்பா நான் போதையில் இல்லை, நான் ரூமில் தான் கிடக்கேன் அப்படின்னு சொல்லி கண்ணை முழிச்சு பார்த்தா ஹாலில் கிடக்காரு. இப்போ சுரேஷுக்கு அங்கே இங்கே தடுமாறி நான் போய் உள்ளேயே படுக்கிறேன் அப்படின்னு அரை போதையில் உள்ளே போயிடுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அழகுமதி இன்னைக்கு வேலைக்கு கிளம்புறக்கு ரெடி ஆகுறாங்க. காலையில் நம்ம அழகு மலரோட எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அத்தை நான் கிளம்ப போகிறேன் அப்படின்னு சொல்லி காஃபியோட உள்ளே போகிறாங்க. எங்கே கிளம்ப போகிற அப்படின்னு ராஜலக்ஷ்மி காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன் அத்தை அப்படின்னு ராஜலக்ஷ்மி கிட்ட சொன்னோடனே ராஜலக்ஷ்மிக்கு வந்துச்சு பாருங்க கோவம். இந்த வீட்டுக்குன்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குன்னு தெரியும்ல, ஆம்பளைங்க எப்படி கிச்சனுக்குள்ளே வரமாட்டாங்களோ அதே போல் பொண்ணுங்களும் வீட்டு படியை தாண்டி வெளியே போகக்கூடாது. நீ வெளியே போறியா, உன் புருஷனை கூட்டிகிட்டு வெளியே போ, அவனோட போயிட்டு அவனோட வீட்டுக்குள்ளே வரணும், நீயால் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்கிறாங்க. நான் எப்படி வேலைக்கு போகிறது, தினம் தினம் அவரை கூட்டிக்கிட்டா போக முடியும், நான் என் ப்ரொஃபஸர் வேலையை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். கல்யாணம் ஆச்சு, 3 நாள் வீட்லேயும் இருந்தாச்சு, இன்னையிலேருந்து நான் வேலைக்கு போகிறேன் அத்தா அப்படின்னு நம்ம ராஜலக்ஷ்மி கிட்ட நம்ம அழகுமதி சொல்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்த பொண்ணு, வீட்டில் எதிர்த்து பேசுகிற பொண்ணு குடும்பத்துக்கு ஆகாது அப்படின்னு தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு தெரியும். அவர் சொன்னாரேன்னு உன்னை கட்டி வச்சேன். இந்த வீட்டு கட்டுப்பாட்டை மதித்து இந்த வீட்டு பொண்ணா நீ இங்கேயே இருக்கணும். இந்த வீட்டுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. இந்த வீட்டு மருமகளாக மலர் கூட இருந்து கிச்சனில் கூடமாட வேலை செய், வீட்டு வேலையெல்லாம் பாரு, எல்லா சந்தோஷமும் உனக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு வேலைக்கு போகிறேன், அவனை எதிர்த்து பேசுகிறேன், வீட்டில் சண்டை போகிறேன்னு குரலில் உரத்திட்டு இருக்கக்கூடாது. நேற்று நைட்டு ஏதோ என் பையன் கூட சண்டை போட்ட, வெளியே வந்து படுத்த, அதனால் உனக்காக பேசணும், அதை சாக்காக வச்சுக்கிட்டு இப்போ நீயா வெளியே போகிற அப்படின்னு யாரையும் எதிர்த்து பேசக்கூடாது அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத்தை நான் எதிர்த்தெல்லாம் பேசலை அத்தை, நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், அதை தான் சொல்லிட்டு கிளம்புறேன், என்ன நீங்கள் அதுக்குள்ளே எதிர்த்து பேசுகிறேன்றீங்க, உங்கள்கிட்ட விஷயத்தை கூட சொல்லக்கூடாதா அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்கிறாங்க. இது சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை, நீயா உன்னை மாற்றிக்கணும் அப்படின்னு ராஜலக்ஷ்மி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ பார்த்திங்கன்னா பாக்கியராஜ் வந்துடுறாரு. அம்மா அந்த பொண்ணு வேலைக்கு போய்கிட்டு இருந்த பொண்ணு எம்ஃபில் படிச்சுட்டு பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கு, அது எப்படிம்மா வேலையை விட முடியும் அப்படின்னு பாக்கியராஜ் சொல்கிறாரு. நீ சும்மா இரு பாக்கியராஜ், எவ்வளோ படிச்சிருந்தாலும் சரி இந்த வீட்டு மருமகள் ஆனதுக்கப்புறம் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது, மருமகளாக வீட்டில் அடங்கி ஒடுங்கி வேலையை பார்க்க சொல்லு அப்படின்னு ராகவனும் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தங்கராஜ் செம்ம கோவத்தோட நம்ம அழகுமதி வீட்டுக்குள்ளே நுழையிறாரு. என்ன போயான்னு சொல்லிட்டீல, எல்லாரும் முன்னாடி உன்னை என் மண்டியிட வைக்கிறேன், என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டு மருமகளாக்க வைக்கிறேன். சுரேஷ்க்கு உன்னால தானே வேலை போச்சு, இப்போ உன் கையாலேயே அந்த கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன்.
சுரேஷும் வேலைக்கு போன மாதிரி இருக்கும், நீயும் பணிஞ்சு போன மாதிரி இருக்கும் அப்படின்னு திட்டத்தோட தங்கராஜ் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயும் நுழைஞ்சிட்டாரு. மாப்பிள்ள, வாங்க மாப்பிள்ள, என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கீங்க? சுரேஷ்கிட்ட எதுவும் பேசணுமா அப்படின்னு ராகவன் கேட்குறாரு. எங்க மாமா சுரேஷை காணோம், இன்னும் எந்திரிக்கலையா அப்படின்னு தங்கராஜ் கேட்க, ஆமாம் மாப்பிள்ள, நேற்று செம போதையில் வந்து வீட்டில் ரகலை பண்ணிட்டான். இந்த வீட்டு மருமகளையே வெளியே படுக்க வச்சு இன்னும் போதையில் தான் கிடக்கான். அவனும் தெரியலையா அப்படின்னு சொல்ல, நானே தெளிஞ்சு வந்துட்டேன், அவன் இன்னும் தெரியலையா? சரி சரி மாமா, நீங்கள் போய் சுரேஷை மாமா வந்திருக்கேன்னு சொல்லுங்கள், எந்திரிச்சு வருவான் அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. அது கேட்ட உடனே ராகவனும், டேய் சுரேஷு, மாமா வந்திருக்கார் பாருடா, எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே சுரேஷ்க்கு எப்படி தான் போதை தெளிஞ்சுதோ தெரில, அவரும் வெளியே வந்துடுறாரு. இந்த நேரத்தில் அழகுமதியும் வேலைக்கு கிளம்பி அவங்க புக்ஸும் ஹேண்ட்பேக் எல்லாத்தோடய வெளியே வராங்க. என்ன அழகுமதி, எங்கேயோ கிளம்புறாப்புல தெரியுது அப்படின்னு தங்கராஜ் கேட்குறாரு. இப்போ அழகுமதி எந்த பதிலுமே சொல்லலை. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும், சுரேஷ் வேலைக்கு கிளம்பணும்ல, நீ அவன் மேலே போட்ட கேஸை வாபஸ் வாங்கணும், என்னோட எஸ்பி ஆஃபீஸ் வரைக்கும் வாங்க 2 பேரும் அப்படின்னு தங்கராஜ் கூப்பிட்றாரு. நான் எதுக்கு எஸ்பி ஆஃபீஸ்க்கு வரணும், நான் வேலைக்கு கிளம்புறேன். இப்போ போனால் தான் நான் காலேஜில் போய் கரெக்டாக ஜாயின் பண்ண முடியும், ஏற்கனவே 3 நாள் லீவ் ஆயிடுச்சா அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்கிறாங்க. என்ன வேலைக்கு போறியா? என் மாப்பிள்ளையே வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கான், நீ வேலைக்கு கிளம்புற? பொண்ணா ஒழுங்கா வீட்டில் மலர் இருக்காப்பார், அவளை மாதிரி கிச்சனில் போய் வேலையை செய்ய அப்படின்னு தங்கராஜ் சொல்கிறாரு. மாப்பிள்ள, இதே தான் மாப்பிள்ள காலையிலேருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு வேலைக்கு கிளம்புறேங்குது. பாக்கியராஜ் கூட படித்த பொண்ணு அப்படி தான் வேலைக்கு போகும்னு சொல்கிறான். நீங்கள் பாருங்கள், கரெக்டாக எங்களோட சேர்ந்து பேசுகிறீங்க. உங்களுக்கு இருக்க அறிவு கூட என் பையனுக்கு இல்லை மாப்பிள்ள அப்படின்னு ராகவன் சொல்கிறாரு. என்ன இருந்தாலும் என்ன மாதிரி வருமா மாமா? தங்கராஜ் எப்போவுமே தங்கராஜ் தான் மாமா. அழகுமதி, சொல்கிறத கேளு, நீ வேலைக்கு போக வேண்டாம், இப்போ எஸ்பி ஆஃபீஸ்க்கு எங்கள் கூட வா, வந்து தப்பாக கேஸ் கொடுத்துட்டேன், இனிவர் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி கேஸை வாபஸ் வாங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா தங்கராஜ்கிட்ட நம்ம அழகுமதி, நான் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது, இவர் மேலே கொடுத்த கேஸு அது அப்படியே தான் இருக்குது, அது அவரே பார்த்துக்கிட்டோம், அவர் மேலே என்கொயரி நடக்கும், தப்பு இல்லைன்னு நிரூபிச்சுட்டு அவர் வேலைக்கு போய்க்குவார், இதில் நீங்கள் தலையிடாதீங்க, இது எங்கள் குடும்ப விஷயம் அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்கிறாங்க. ஏய் மதி, என்ன எங்கள் வீட்டு மாப்பிள்ளையை எதிர்த்து பேசுகிற, வாயை கொஞ்சம் அடக்கிக்கோ அப்படின்னு ராஜலட்சுமி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே நம்ம மலர் வந்துடுறாங்க. மதி, கொஞ்சம் உள்ள வா மதி அப்படின்னு கூப்பிட, அக்கா நீங்கள் இருங்கக்கா அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்லிட்டு, இப்போ என்ன வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? நான் வேலைக்கு போவேன், சுரேஷ் மேலே கொடுத்த கேஸையும் வாபஸ் வாங்க மாட்டேன், எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, இப்போ பார்த்தீங்கன்னா சுரேஷ் நம்ம அழகுமதியை, நில்றி பேசிக்கிட்டே இருக்கார் மாப்பிள்ள, நீ பாடி கிளம்பி போகிற அப்படின்னு கையை பிடிக்க, என் கையை பிடிக்காதரா அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அறை விட போக, அந்த அறை தவறுதலாக தங்கராஜ் மேலேயே விட்டுருது. தங்கராஜ் கன்னத்தில் கை வச்சுட்டு ஆன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. சுரேஷ் மாமா அப்படின்னு வாயை பொழந்துட்டாரு. இன்னொரு பக்கம் நம்ம அழகு மலருக்கு இதை பார்த்த உடனே ஆச்சரியமா அதிர்ச்சியான்னு தெரியல, கன்னத்தில் கை வச்சுட்டு அடுத்து என்ன நடக்க போகுதோ அப்படின்னு வாயை பொழந்துட்டாங்க. இன்னொரு பக்கம் பாக்கியராஜ், ஐயோ மதி அப்படின்னு பக்கத்துலேயே வந்துட்டார். இங்கே ராகவனும் ராஜலக்ஷ்மியும், யார் மேலடி கையை வச்சா அப்படின்னு இங்கே அழகுமதி பக்கத்துலேயே வந்துட்டாங்க. நான் உங்கள் பையன் மேலே தான் கை வைக்க போனேன், இவர் இடையில வந்துட்டார், என் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு நம்ம அழகுமதி சொல்லிவிட்டு அவங்க பாட்டு, நான் வேலைக்கு கிளம்புறேன், எனக்கு இங்கே வேலை நிறையாவே இருக்குது, இங்கே நின்று உங்கள்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படின்னு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. மாமா, நான் தான் சொன்னேனே இவ திமிரு பிடிச்சவா அப்படின்னு, இவ சத்தம் இவ்வளோ இல்லை இவ்வளோ பெருசாக வருது மாமா, இவகிட்ட நம்மளாம் பேச ஜெயிக்கவே முடியாது மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அடி வாங்கின அதிர்ச்சியில் ஒன்றுமே பேசாமல் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறார் தங்கராஜ். ஏங்க, மாப்பிள்ளை கூட்டிகிட்டு வந்த பொண்ணு சரியில்லைங்க, இந்த வீட்டுக்கு அவள் ஒத்தே வரமாட்டாங்க, நேற்று என்னன்னா கிச்சனில் ஆம்பளை பசங்களை உட்கார வச்சுக்கிட்டு கதை அடிச்சிட்டு இருந்தா, இன்றைக்கி பாருங்க இத்தனை பேர் சொல்கிறோம் சொல்லையும் மீறி வேலைக்கு போய்கிட்டு இருக்காளே அப்படின்னு ராஜலட்சுமி பேசிக்கிட்டு இருக்க, நம்ம வீட்டு மாப்பிள்ளை அப்படின்னு ராகவன் வாயை பொழந்துக்கிட்டு நிற்க. அடுத்தடுத்து இந்த சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.